Hello friends, welcome to Samayal food court. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Channa Sundal வாங்க பார்க்கலாம். Hi friends, இப்போ நம்ம பார்க்க போற இந்த கருப்பு மூக்கடலை சுண்டல் ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்கா இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம இன்னும் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இந்த கருப்பு மூக்கடலையில் என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கருப்பு மூக்கடலையை நீங்கள் அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டைப் 2 டயாபெட்டிஸ் வரதுலேருந்து உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். இது உங்களுக்கு அனீமியாவை தடுக்கும். அது மட்டும் இல்லை, எனர்ஜி லெவலை நல்லாவே பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்குக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்குது. இன்னும் இதை பற்றின ஹெல்த் பெனிஃபிட்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக செக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இந்த கருப்பு மூக்கடலை சுண்டலை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் கருப்பு மூக்கடலையை இந்த மாதிரி 8 மணி நேரம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது நீங்கள் 8 மணி நேரம் ஊற வச்சா தான் உங்களுக்கு சாஃப்டாக வெந்துடும். அதனால் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. நான் ஊற வைக்கும் போதே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சதுனால இந்த தண்ணியோடவே குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த கருப்பு மூக்கடலையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு கல்லுப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண பிறகு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 3 விசில் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சூப்பராக வெந்துடும். நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சதுனால உங்களுக்கு சன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள், விசில் நல்லா அடங்கிடுச்சு. ஹீட்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சன்னாலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஹெல்த்தியான சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு நான் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு நான் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்ச பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உளுத்தம்பருப்பு சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆன பிறகு நான் இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பாருங்கள், அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சன்னாலாம் செய்யும்போது இந்த மாதிரி இஞ்சி பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நான் எடுத்துருக்க சன்னாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மூக்கடலையை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரை ஆகிடணும். சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுமா, உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்காக செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவே ஹெல்த்தி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியானதாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் நான் நல்லா வதக்கிட்டேன். 1 நிமிஷம் கழித்து நான் இதில் கொஞ்சமாக துருவின தேங்காய் இதில் சேர்த்துருக்கேன். தேங்காய் நல்லா துருவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் தேங்காய் ஆட் பண்ண உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. 1 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வதக்கினா போதும். நம்ம ஆல்ரெடி சன்னாவில் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் சேர்த்ததுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணால் போதும். உப்பு சேர்த்த பிறகு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடைசியாக நான் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த ஈவினிங் ஸ்நாக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கும் இந்த ஹெல்த்தியான சுண்டல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.